அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த பிறந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்கிறோம். அதேபோல் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த இறந்த நேரத்தையும் குறித்து வைத்துக் கொள்கிறோம். அந்த குறித்து வைத்த நேரத்தில் இறந்தது எது, பிறந்தது எது? என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். நாங்கள் வெளியிட்டுள்ள முந்தைய பதிவுகளில் ஆன்மீகம் பற்றியும், பயம், சிந்தனைகள், சித்தர்களில் கூறிய யோக மார்க்கங்கள், ஞானம், மனம் என்று உங்களுக்குள் இருக்கும் கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் பல வெளியீட்டுகளை வெளியிட்டு உள்ளோம். அந்த பதிவுகளையும் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சிறிய சந்தேகத்தை அந்த பதிவுகள் போக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, அப்போ நம்ம கேள்விக்கு வரலாம். குறித்து வைத்த நேரத்தில் பிறந்தது எது, இறந்தது எது என்பதுதான் இன்றைய கேள்வி. நாம இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாய் அல்லது ஒரு சிசுவாய் பிறந்தோம். அப்போ தாய் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்த அந்த சிசு எதுவாக பிறந்தது? உடலாய் பிறந்ததா, இல்லை உயிராய் பிறந்ததா என்பதுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதேபோல் இறந்த பிறகு ஒருவர் இறந்து விட்டால் உடல் இறந்து விட்டதா, அந்த உடலில் இருந்த உயிர் இறந்து விட்டதா? அதாவது ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்தால் உடலும் உயிரும் இரண்டும் இணைந்தால்தான் அது செயலுக்கு வரும். ஆனால் நாம் முக்கியமளித்து பார்ப்பது வெறும் உடலை மட்டும்தான். ஏனென்றால் அது தோற்ற பொருள், உயிர் தோற்றமற்ற பொருள். அதனால் தோற்ற பொருளை கண்டு நாம் மகிழ்கிறோம், தோற்றமற்ற பொருளை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் உயிர் இருக்கு என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதை பற்றி நம்ம மெஜாரிட்டியாக யோசிக்கிறது இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ரெண்டுமே, உடலும் உயிருமே ரெண்டுமே சிசுவா, அதாவது ஜீவனாக தான் இந்த உலகத்தில் பிறக்குது. அப்படி பிறந்த அந்த சிசுவை, இந்த உடலை நாம் வளர்த்து கொள்கிறோம். கரெக்டு தானே? சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அதே மாதிரி தான் நாம் இருந்துடுறதில்லை. கால அடைவில் நாம் வளர்கிறோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பருவங்கள் வளருது, முதுமை அடைகிறோம், அதுக்கப்புறம் மாண்டும் போகிறோம். அப்போது இந்த உயிர் ஜீவனாயிருந்து பரிமாண வளர்ச்சி அடைந்து இந்த பூமியில் இருக்கும் உணவுகளை உண்டு இந்த உடலை வளர்த்து, கல்வி என்னும் அறிவை வளர்த்து நாம் உத்தியோகத்துக்கு போகிறோம், அனைத்து வேலைகளும் செய்கிறோம். இது உடலை சார்ந்தது. ஏனென்றால் நாம் உடலை ஒரு ஸ்தூல தேகமாய் பார்க்கிறோம். அதாவது கண்ணுக்கு தெம்பிடும் ஒரு விஷயம் என்றதுனால அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோம். ஆனால் உயிரும் உங்கள் கூட அந்த ஜீவனாய், அதாவது சிசுவாய் தான் பிறந்தது. அந்த சிசுவை நாம் கண்டுக்கவே இல்லை. இந்த உடல் என்னவோ வளர்ந்துருச்சு, பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, முதுமையும் அடைஞ்சிருச்சு. ஆனால் கூட வந்த அந்த உயிர் ஜீவனாகவே தங்கிருச்சு. தோற்ற பொருளான இந்த உடலை வளர்த்த நாம தோற்றமற்ற பொருளான ஆன்மாவை வளர்ப்பதில்லை. அது ஜீவனாகவே இருந்து கொண்டு மறுபிறவிகள் எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இந்த உடலுக்கு உணவளித்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வளர்க்கிற நாம கண்ணுக்கு தெம்பிடாத ஆன்மாவையும் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வளர்க்க வேண்டும். அதுவே யோக கலை. இந்த உடலை வளர்த்த நாம ஆன்மாவை வளர்க்க முயல்வதில்லை. ஒரு நடைமுறை உதாரணம் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு 5 வயதோ இல்லை 6 வயது ஆன பிறகு நாம் அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம். நம்ம குழந்தை தானே, நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் வச்சுக்கிறது இல்லை. ஏனென்றால் அந்த குழந்தை கல்வி கற்று பெரியாளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் தகப்பனர் முடிவு பண்ணி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தை தானாக போகிறது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலில் நம்ம சேர்க்குறப்போ, நம்ம பசங்களை சேர்க்குறப்போ, இல்லை நாம் பசங்களாக இருக்கிறப்போ, நம்ம பேரண்ட்ஸ் சேர்க்குறப்போ நாம் தானாக ஸ்கூலுக்கு போயிடுறதில்ல. போகிறப்போ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடி வாங்கி திட்டு வாங்கி காரணங்கள் சொல்லி எத்தனையோ பண்ணி தான் ஸ்கூலுக்கு போகிறோம். ஆனால் இது எப்பவும் நடக்குமானா இல்லை. அது ஒரு சில மாதங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது வாழ்க்கை முறையாக பழகிடும். அந்த குழந்தைக்கு அது வாழ்க்கை முறையாக பழகிடும். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், அங்கே இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாமே உருவாக்கி கொண்டு அந்த குழந்தையும் தானாகவே பள்ளிக்கூடத்துக்கு போக விரும்பி போக ஆரம்பிச்சிடும். எல்லா நாளுமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில்ல. அதே போல தான், ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, அதே போல தான் நம்ம ஆன்மீகமும். இந்த ஆன்மா என்ற குழந்தையை
ஏற்ப பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் கடமை நம்மளுக்கு உண்டு. எப்படி நம்ம குழந்தைய நம்ம பெற்றவங்க கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்களோ, கல்வி கற்றுக்கணும், பெரியாளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ, அதே போல தான் இந்த ஆன்மாவையும் கல்வி கற்பிக்க அனுப்ப வேணும். அது அனுப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பொறுப்பு நாம் தான். அப்படின்னு பார்த்தா இந்த ஆன்மாவுக்கு தாய் தந்தை நாம கிடையாது. இந்த ஆன்மா இருக்குது நம்மளுக்குள்ள. ஆனால் அந்த ஆன்மா முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்டு நம்மளுடையது. எப்படி ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளையை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறார்களோ, அதே போல்தான் ஆன்மாவையும் நாம் அறிவு கற்பிக்க பள்ளிக்கூடத்திற்கு சென்று சேர்க்க வேண்டும். அதுதான் பக்தி. முதலில் பக்தி பண்ணுறோம். ஏன்னா எல்கேஜி படிக்கிறப்போ அந்த குழந்தைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் தான் நம் ஆன்மாவுக்கும் பக்தி என்பது பள்ளிக்கூடம் மாதிரி தான். அந்த பக்தியினால தான் அங்கே போய் ஏபிசிடி எப்படி ஸ்கூலில் கற்றுக்குதோ அந்த குழந்தை, ஆன்மீகத்தின் வழியாக ஆன்மா பள்ளிக்கூடத்திற்கு முதலில் செல்வது கோவில் என்பதுதான். அதுதான் பக்தி. அப்போ புத்தகங்களை பார்த்து அதில் குறிப்பிட்டுள்ள புகைப்படங்களை பார்த்து எப்படி அந்த குழந்தை பிரதிபிம்பங்களை புரிஞ்சு கொள்கிறதோ, அதே போல்தான் நம் ஆன்மாவும் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கும் இறைவன் என்ற அந்த பிரதிபிம்பத்தை உணரத் தொடங்குகிறது. சரிதானே? இதுதானே முதல் படி. குழந்தைக்கு எடுத்த உடனே ஆப்பிள் என்றால் என்ன என்று தெரியாது. அப்போ ஆப்பிளை புகைப்படமாய் அந்த புத்தகத்தில் காண்பித்து நாம் புரிய வைக்கிறோம். ஆமாம், இது ஆப்பிள். ஆப்பிள்னா இப்படி இருக்கும், கார்னா இப்படி இருக்கும், பஸ்னா இப்படி இருக்கும்னு அந்த புத்தகத்தில் வரும் புகைப்படங்களை பார்த்து அந்த குழந்தை தன் மனதில் ஒரு பிரதிபிம்பத்தை உருவாக்கி கொள்கிறதோ, அதே போல்தான் நம் ஆன்மாவாகப்பட்டது சிறுவயதில் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் இறைவனை பிரதிபிம்பமாய் பார்த்து அதை உணர்ந்து கொள்கிறது. ஆனால் இந்த குழந்தைக்கு எல்கேஜி யூகேஜி என்றது ஒரு தொடக்க பள்ளி தான். அதற்கு மேல் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதே போல்தான் இந்த ஆன்மாவும் ஒரு குழந்தை. முதலில் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு சென்று சேர்த்தீர்கள். அங்கு இருக்கும் புகைப்படங்களை பார்த்து குழந்தை எப்படி கற்றுக்கொள்கிறதோ, ஆன்மாவும் அதே போல்தான் கற்றுக்கொள்கிறது இந்த இறைவனை பற்றி. அதுக்கு அடுத்தபடி குழந்தை மேற்படிப்பு படிக்க வெறும் புகைப்படங்களை பார்த்தே வளர்ந்த அந்த குழந்தை படிப்படியாய் 10ஆம் வகுப்போ 12வது வகுப்போ அல்லது அதுக்கும் மேலே நிறைய படிப்புகளை படித்து எப்படி அறிவை பெருக்கிக் கொள்கிறதோ, ஆன்மாவும் அதே போல்தான் தன் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி அந்த குழந்தையை எல்கேஜியில் கொண்டு போய் சேர்த்தோமோ, ஆனால் ஆன்மாவையும் அதே போல்தான் எல்கேஜியில் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த குழந்தை வளர்ந்து படிப்படியாய் மேல் படிப்புகள் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆன்மா மட்டும் இன்னும் எல்கேஜிலேயே தான் படிச்சிட்ருக்கு. அதாவது குழந்தை வளர்ந்துருச்சு, எம்பிபிஎஸ்ஸோ இன்ஜினியரோ படிச்சிருச்சு. ஆனால் ஆன்மா இன்னமும் எல்கேஜி படிச்சிட்ருக்கு. ஏனென்றால் பக்தி மட்டும்தான் செஞ்சு கொண்டுட்டு பக்தி என்ற பாதையில் சென்று இறைவன் இருக்கிறார் என்று புகைப்படத்தையே பார்த்து அந்த புகைப்படத்தையே வணங்கி வந்துட்டு இருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள். உங்கள் குழந்தை கையில் ஒரு ஆப்பிள் புகைப்படம் இருக்குது. அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டேவா அந்த குழந்தை 40 வயசு வரைக்கும் இருக்கும், இதுதான் ஆப்பிள்னு சொல்லிட்டு. இல்லை, அதுக்கு உண்மையான ஆப்பிள் என்னன்னு தெரியும், அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியும், சுவை எப்படி இருக்கும்னு தெரியும், அதை சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்கும்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அதே போல்தான் இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைத்தன்மையை உணர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதுக்கு வழி வகுத்து கொடுக்கறதே இல்லை. நாம் பெற்ற குழந்தையை எப்படி எல்கேஜியில் சேர்த்து படிப்படியாக வளர்த்து விட்டோமோ, ஆனால் ஆன்மாவை கொண்டு போய் எல்கேஜியில் விட்டதோடு சரி, அதோட மறந்துட்டோம். பக்தி என்ற மார்க்கத்திலேயே சுழண்டு வரும். பக்தி என்பது தவறில்லை, ஆனால் அது ஒரு எல்கேஜி மாதிரி தான். ஆன்மீகத்தில் ஆன்மாவை பற்றி உணர வேண்டும் என்றால் அதற்கும் மேலே படிக்கட்டுகள் உள்ளன. அந்த படிக்கட்டுகளை எல்லாம் கடந்தால்தான் ஆன்மாவும் முழுமை பெறும். அதாவது ஒரு குழந்தை சிறு பிள்ளையாய் எப்படி இந்த பூமிக்கு வந்ததோ, இந்த ஆன்மாவும் அப்படித்தான். இரண்டுமே ஒன்றாய் பிறந்தன. ஆனால் ஒன்று மட்டும் வளரத் தொடங்கினது, மற்றொன்றோ சிறு பிள்ளையாய் தங்கிவிட்டது. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடலில் 2 கைகள் உண்டுன்னு வச்சுப்போம். அதில் ஒரு கை மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, இன்னொரு கை வளராமல் சின்னதாகவே நீங்கள் பிறந்த குழந்தை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கை இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போல்தான் நாம் உடலும் உயிரும் ஒன்றாய் வந்தன. ஆனால் இந்த உடல் வளர்ந்தது, அறிவு பெற சில கல்விகளை கற்றது.
ஆனால் இந்த ஆன்மாவோ சிறு பிள்ளையாகவே தங்கிவிட்டது. இந்த ஆன்மா வளர வேண்டுமேயானால் நாம் அதற்குரிய பள்ளிக்கூடத்திற்கு அந்த ஆன்மாவை கொண்டு செல்ல வேண்டும், அங்கு பயில வேண்டும் என்று கூறி இதனோட தொடர்ச்சி அடுத்த பதிவிலும் பார்ப்போம். அதாவது உடல் எப்படி பரிமாண வளர்ச்சி அடைகிறதோ ஆன்மாவும் அதேபோல் பரிமாண வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்து இருங்க. எங்களின் இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களில் இருக்கும் ஆன்ம ஒளியை ஏற்ற எங்களின் இந்த பதிவுகள் தீக்குச்சியாய் உதவும் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.